நெல்லையில் கந்துவட்டி கேட்டு மிரட்டியதாக பாஜகவின் மாவட்ட துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வீடு புகுந்து மிரட்டியதாக இவர் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையா? பொய் வழக்கு போட்டு கைது செய்திருப்பதாக போலீசாரை பாஜகவினர் குற்றம் சாட்டுவது ஏன்? திருநெல்வேலி சந்திப்பு பகுதியை சார்ந்தவர் மேகநாதன். இவர் பாஜகவின் மாவட்ட துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவருக்கும் சேவியர் காலனியை சேர்ந்த டென்னிசன் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்பகை இருந்துள்ளது. பழைய இரும்பு வணிகம் செய்து வரக்கூடிய டென்னிசன் தொழில் தேவைக்காக மேகநாதனிடம் பணம் பெற்றுள்ளார். அசலை தாண்டி வட்டியை கொடுத்த நிலையிலும் தொடர்ந்து கந்து வட்டி கேட்டு மேகநாதன் மிரட்டி வந்ததாக டென்னிசன் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். நிலையில் டென்னிசன் வீட்டில் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து மேகநாதன் உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர் வீட்டில் நின்ற தாழ்ஜி உள்ளிட்டவைகளை எடுத்து சென்றதாகவும் டென்னிசன் மனைவி பென்சியிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் டென்னிசன் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் டென்னிசன் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மேகநாதன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். கந்து வட்டி, பெண் வன்கொடுமை உட்பட 5 பிரிவுகளின் கீழ் மேகநாதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேகநாதனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைப்பதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனைகளை செய்ய மேலப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இது தொடர்பான தகவல் வெளியான நிலையில் பாஜகவினர் மருத்துவமனைக்கு வந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் டென்னிசனுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மேகநாதனை அங்கிருந்து அழைத்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். அதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நிலையில் மேகநாதன் தனக்கு உடல்நலக் குறைவு இருப்பதாகவும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் வயிற்றுவலி இருப்பதாகவும் டாக்டரிடம் தெரிவித்துள்ளார். தன்னால் நடக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவிக்க அவருக்கு முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. பிறகு அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றனர். தற்போது போலீஸ் காவலில் மேகநாதனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.